ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பிகினர் சீரீஸில் தேர்டு பார்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இன்றைக்கி 1Dயை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஈஸியான MCQ தானேன்னு யாரும் சும்மா கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக 20 இல்லைனா 15 MCQ டெஃபினட்டாக வரும். ஒன் ஷாட் பார்த்து ஒரு கஷ்டமான ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பார்த்து அதில் வராமலாம் இருக்கும். சில நேரத்தில் கஷ்டமான MCQ வரும். அப்படி ஸ்கோர் பண்ணுறத விட ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது ஒரு சிம்பிளான விஷயம். அதனால் இதெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. First question. A vehicle travels half of the distance with speed v and remaining distance with speed 2v. Its average speed is. அதாவது ரெண்டு ஸ்பீட் கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்தா ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2. இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா இருக்குது. ரெண்டு ஸ்பீட் கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ v1 அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, v1 vன்னு கொடுத்துட்டாங்க, v2 2vன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்கள், ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு v1ன்ற இடத்துல v, v2ன்ற இடத்துல 2v டிவைடட் பை v ப்ளஸ் 2v. ஓகேவா? அப்போ 2v இன்ட்டு 2v 4v ஸ்கொயர் டிவைட் பை 3v. அப்போ இந்த vயும் இந்த v ஸ்கொயர் கேன்சல் ஆனால் 4v பை 3. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 4v/3 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். இந்த MCQ எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் இது நீட் 2023 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி MCQலாம் நீட்டில் கேட்குறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் படித்து அதுலேருந்து 5 கொஸ்டினில் 4 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக அதை நமக்கு சால்வ் பண்ணாமல் தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட ஈஸியாக சிம்பிளாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்து இதுவே இப்போ ரெண்டு ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டால் அது ஃபஸ்ட்டு அது ஒரு மாடல். இப்போ 3 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு ஃபார்முலாவை, அது பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருதான்னு பாருங்கள். பஸ் ட்ராவல் ஃபஸ்ட்டு 1/3 ஆஃப் ஸ்பீட் அட் 10 km/h, நெக்ஸ்ட்டு 1/3 at 20 km/h, நெக்ஸ்ட்டு 1/3 at 60 km/h. த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 3 ஸ்பீடு கொடுத்து நம்மள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா 3/v dash average speed is equal to 1/v1 plus 1/v2 plus 1/v3. ஓகேவா? v1 என்ன 10, v1 என்ன 10, v2 என்ன v2 20, v3 என்ன 60. அப்போது 3/v dash இதுதான் கேட்குறாங்க. v1 10, v2 20, v3 60. இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ டினாமினேட்டரை எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும்? இப்போ இது டினாமினேட்டர் 60 இருக்குது. அப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 வந்துடும். இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 வந்துடும். அப்படி தானே? மல்டிபிள் பண்ணுங்கள். 3/v dash ஈக்குவல் டு 6/60 ப்ளஸ் 3/60 ப்ளஸ் 1/60. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ ஆட் பண்ணலாம். அப்போ 6 + 3 எவ்வளோ? 9, 9 + 1 எவ்வளோ? 10. அப்போ 3/v dash ஈக்குவல் டு 10/60, 0 0 கேன்சல். இது அங்கிட்டு போச்சுன்னா v dash ஈக்குவல் டு 18 km/h தான் ரைட்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி. அப்போது 2 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்தா அந்த ஃபார்முலா, 3 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டால் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு. இது வேறு மாடல். இது அதே இது தான், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஏ கார் அட் constant speed on a circular track of radius 100 meter taking time 62.8 seconds for every circular lap. Average velocity, average speed for each circular lap is. அதாவது ஒரு சைக்கிளிஸ்ட் இங்கே ஆரம்பிக்கிறார். ஓகேவா? இப்படி ரவுண்டாக ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் சுற்றி மாட்டி இப்படி பண்ணுறாரு. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காராம். அப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். அது ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அது உங்களுக்கே தெரியும். அப்போ இங்கே ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டார் அப்படின்னா அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஏன் 0னா, இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார், ஏன்ற இடத்துக்கார், இப்படி போகிறாரு, இங்கே பிக்கு போகிறாரு. அதே மாதிரி இப்படி 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 மாதிரி பிக்கு போகிறாரு. ஆனால் இதில் எது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இதைத்தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் இங்கேயே வர்றாருன்னா அப்போ அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. 10 தடவை பண்ணாலும் மறுபடியும் அங்கே தான் வராரு, அதனால் அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அப்போது
எனிதிங் 0 டிவைட் பை டைம் ஈக்குவல் டு 0. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி 0னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. அப்போ பிசியில் தான் ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அப்போது இங்கே ஆரம்பிக்கிறாரு, இப்படி போய் சர்க்குலர் ட்ராக்கில் வராரு அப்படின்னா ஒரு சர்க்குலர் இதுதானே ஒரு டிஸ்டன்ஸு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா நமக்கு என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ 2πr தான் அதோட டிஸ்டன்ஸு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2πr. டைம் வந்து எவ்வளோ அவங்களே கொடுத்தாங்க, ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் 62.8 62 செகண்ட் வந்து எடுக்குன்ட்டாங்க. அப்போது 62.8. அப்போ 2 × π வந்து 3.14, r வந்து 100 டிவைட் பை 62.8. இப்போ 2வையும் அதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6.28 × 100 டிவைட் பை 62.8. இதையும் கேன்சல் பண்ணால் 10, இதையும் கேன்சல் பண்ணால் 10. அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 10 m/s. அப்போது ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். அப்போது நம்ம இது வரைக்கும் மொத்தம் ஈஸி எம்சிக்யூவில் 3 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் 4 சம்மு, செகண்ட் வீடியோவில் 3 சம்மு, இப்போ ஒரு 3 சம்மு. மொத்தம் இது மூலிமா 10 டைப் ஆஃப் ஈஸி எம்சிக்கு பார்த்துருக்கோம். உங்களால் இப்போ வந்து உங்கள் 10மே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நான் 10மே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கம்ப்ளீட்டட் 10ன்னு போடுங்க. அடுத்த வீடியோவில் ஈஸி எம்சிக்கில் 4th பார்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.